Welcome to Sathish Speaks channel. என்னோட வீடியோ அண்ட் ஆடியோ கிளியரா இருக்கா? ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன். பங்கு சந்தையில இன்வெஸ்டிங் அப்படின்னு வந்துட்டாலே நிறைய ஒரு காம்ப்ளெக்சிட்டிஸ். நம்பர் ஒன். செகண்ட், கியூரியாசிட்டி அதிகம். எதுலயோ நம்ம அந்த லாபத்தை எப்படியாவது சம்பாரிச்சிடணும், துரத்தி சம்பாரிச்சிடணும் அப்படின்றதுல மக்கள் நிறைய விஷயங்கள் புது விஷயங்களை ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அதுல பங்கு சந்தையில ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஸ்டாக் இன்வெஸ்டிங்ல டிவிடெண்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங். ஸோ இந்த டிவிடெண்ட் இன்வெஸ்டிங் இது ஒரு கரெக்டான இன்வெஸ்டிங் மெத்தடா? அப்படி கரெக்டான இன்வெஸ்டிங் மெத்தட்னா எப்படி நம்ம இந்த ஒரு டிவிடெண்ட் ஸ்ட்ராட்டஜியை நம்ம சூஸ் பண்றது? ஸோ இதைத்தான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நான் நிறைய கொஸ்டின்ஸ், நிறைய கமெண்ட்ஸ் இந்த டிவிடெண்ட் ஷேரை பத்தி வந்துட்டே இருந்துச்சு. ஸோ ஐ தாட் தட் அதை ஒரு லைவாவே பண்ணிடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கும்போது லைவ் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ ஐ வில் கோ டு மை ஸ்க்ரீன் பாருங்க. ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுதா? யா, சூப்பர். ஃப்ரம் பிகினிங். ஸோ இந்த ஒரு நெக்ஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் லைவ்ல உங்களுக்கு வாட் வுட் பி த டேக் அவே ஃப்ரம் திஸ் லைவ் அப்படின்னும் போது, டிவிடெண்ட் ஸ்டாக்னா முதல்ல என்ன, அதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. டிவிடெண்ட் ஸ்டாக்னா என்ன? செகண்ட், என்ன கம்பெனிஸ் 2023ல டிவிடெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க? சும்மா ஒரு சம்மரி. எதனால இந்த கம்பெனிஸ் நிறைய டிவிடெண்ட்ஸை கொடுக்குறாங்க? டிவிடெண்ட்ஸை கொடுக்கும்போது ஸ்டாக் பிரைஸுக்கு என்ன ஆகுது? இது எல்லாத்தையும் நம்ம டீடைல்டா பார்க்கலாம். டாப் 10 டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸ் ஃபார் 2023 எதெல்லாம் கொடுத்துருக்கு, அண்ட் அந்த ஸ்டாக்கை நீங்க டெஃபினட்டா யூ கேன் ரீகன்சிடர் ஃபார் 2024 ஆல்சோ. ஸோ டாப் 10 டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் அதை நம்ம நிச்சயமா பார்ப்போம். டாக்ஸேஷன் ஆன் டிவிடெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். எதுவுமே நம்ம செய்யும் போது நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும், ஒரு சில சேலஞ்சஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். ஸோ அதையும் நம்ம இந்த வீடியோல கன்ஃபார்ம்டா பார்த்துடலாம் இன் டீடைல். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நீங்க இந்த டிவிடெண்ட் ஸ்டாக்கை கன்சிடர் பண்றீங்க, வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நம்பர் 1, டூ யுவர் ஓன் அனலைசிஸ். நம்பர் 2, கனெக்ட் வித் யுவர் ஃபைனான்சியல் கன்சல்டன்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் என்னோட பர்சனல் ஒப்பீனியனை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணி இது அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு there is no rule. Please don't do that. I always don't advise. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும், கோர்சஸ் இருக்கும், நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். பட் யூ டூ யுவர் ஓன் அனாலிசிஸ் பிஃபோர் டேக்கிங் எ டிசிஷன். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த மாதிரியான அட்வைஸ்ல ஒரு ப்ராடர் ஃப்ரேம் ஒர்க்கை கொடுத்துருவோம். உங்களோட ரிக்வயர்மெண்ட் என்னன்றதை நீங்க அனலைஸ் பண்ணணும். இல்லைன்னா கனெக்ட் வித் அஸ், வி வில் ஹெல்ப் யூ. அந்த கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, 7810079946. ஸோ முதல்ல டிவிடெண்ட்ஸ்னா என்ன, அதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளா, ஒரு கம்பெனி பண்ற ப்ராஃபிட்டை கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் கூட பகிர்ந்துக்கிறது பேரு தான் டிவிடெண்ட். இவ்வளவுதான் டிவிடெண்ட். ஸோ அந்த டிவிடெண்டை எப்போ அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவாங்கன்னா, முதல்ல எல்லா எக்ஸ்பென்சஸையும் பார்த்துருவாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன், அவங்க பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் அவங்க முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட்னு ஒன்று அரைவ் பண்ணுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, அதுல இருந்து ஒரு பார்ட்டை என்ன பண்ணுவாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட டிவிடெண்டா அவங்க கொடுப்பாங்க. இது யாரு இந்த டிவிடெண்ட் அப்படின்றத நிர்ணயம் பண்றது அப்படின்னாக்கா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இந்த வருஷம் கம்பெனி எக்ஸ் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணி இருக்கு. இந்த ப்ராஃபிட்ல ஒரு கம்பெனியை நடத்தும் போது என்ன ஆகும்னாக்கா, நீங்க பண்ற ப்ராஃபிட்டை திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணா தானே நீங்க க்ரோ ஆக முடியும். ஒரு கம்பெனிக்கு ரொம்ப ஒரு கீ மெட்ரிக் ஸ்டாக் மார்க்கெட்ல என்னன்னா, ஆர்ஓசின்னு சொல்லக்கூடிய அந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டு. நீங்க பண்ணக்கூடிய ப்ராஃபிட்ல திரும்ப எவ்வளோ கேபிட்டலை நீங்க எடுத்துட்டு போய் கொடுக்குறீங்கன்றது தான் அந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மெட்ரிக். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போர்ட் ஆஃப் டைரக்டர் என்ன பண்ணுவாங்க, ஓகே நம்ம so much of percentage on the face value. இப்போ நிறைய ஸ்டாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் இருக்கும், 5 ரூபாய் இருக்கும், 2 ரூபாய் இருக்கும், இல்லை 1 ரூபாய் கூட இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்சிஎல் என்ன பண்ணுவாங்க, we are paying 600% dividend அப்படின்னுவாங்க.
600% டிவிடெண்ட்னா இன்னைக்கு HCL ட்ரேட் ஆயிட்டு இருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா 1466 அப்படின்னு வச்சுக்கோங்க. 600% ஆன் 1466 கிடையாது. அவங்களோட ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய். 600% அப்படின்னாக்கா 2 ரூபாயில 600% 12 ரூபாய். ஸோ 12 ரூபான்றத அவங்க வந்து டிவிடெண்டா கொடுக்குறாங்கன்றது தான் அர்த்தம். ஸோ டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணும்போது அந்த பர்சன்டேஜ் வந்து ஃபேஸ் வேல்யூல இருக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இங்க தான் வந்து பெரிய ஒரு குழப்பமே வராது. கம்பெனி என்ன பண்ணிடுவாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரெக்கார்டு டேட் அப்படின்னு ஒன்று ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நான் வந்து 600% HCL ஸ்டாக் வச்சிருக்க எல்லாருக்கும் டிவிடெண்டை கொடுக்குறேன், ப்ரொவைடட் தே ஹேவ் ஹோல்டிங் ஆன் சோ அண்ட் சோ டேட். அந்த ரெக்கார்ட் டேட்ல யாரெல்லாம் வந்து ஸ்டாக்கை வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் நான் டிவிடெண்டை கொடுக்குறேன் அப்படின்னு அந்த ரெக்கார்ட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த ரெக்கார்ட் டேட்ல நீங்க வச்சிருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பா உங்களுக்கு டிவிடெண்ட் வந்துடும். ஸோ இன் சிம்பிள் லாங்குவேஜ் டிவிடெண்ட்னா இவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து 2023ல என்னென்ன கம்பெனி எல்லாம் ஒரு பெரிய ஒரு டிவிடெண்டை கொடுத்துருக்கு, எதனால இந்த டிவிடெண்டை கொடுத்துருக்கு, இதை ரெண்டையும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட்னு சொன்னாலே வந்து பரிச்சயமா ஞாபகம் வரக்கூடிய ஒரு 2 பெரிய ஒரு கம்பெனி என்னன்னாக்கா இந்துஸ்தான் ஜிங்க், வேதாந்தா. கண்ணாபின்னான டிவிடெண்ட் பே அவுட் பார்த்தீங்கன்னா வேதாந்தா 3.57, இந்துஸ்தான் ஜிங்க் 3.04. அது மட்டும் இல்லைங்க, நிறைய கம்பெனிஸ் டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஐடிசி கொடுத்துட்டு இருக்கு, ONGC கொடுத்துட்டு இருக்கு, கோல் இந்தியா, REC, நிறைய. பட் மேஜரா கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் ஒரு 6 கம்பெனிஸ் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. நான் டிவிடெண்ட் பே அவுட் பார்த்தீங்கன்னாக்கா 3.04% இந்துஸ்தான் ஜிங்க். ஆனா டிவிடெண்ட் ஈல்டு அது கொஞ்சம் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 20% டிவிடெண்ட் ஈல்டு. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 20%. அதாவது நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு இந்துஸ்தான் ஜிங்கோட ஷேரை வச்சிருந்தீங்கன்னாக்கா 20,000 ரூபாய் உங்களுக்கு வந்து டிவிடெண்டாவே வந்திருக்கும். சூப்பர்ல. இதுக்குதான் என்ன பண்றாங்க, மக்கள் வந்து டிவிடெண்ட் ஸ்டாக்னு துரத்தி வாங்குறாங்க. ஆனா இது நல்லதா, இது அவ்வளவு சூப்பரா அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வேதாந்தா எடுத்துங்க, அதோட டிவிடெண்ட் ஈல்டு ஃபார் 2023 பாத்தீங்கன்னா 28%. 28%ங்க, சூப்பரான ஒரு டிவிடெண்ட் ஈல்டு அது. ஸோ எதுக்கு நீங்க அதே மாதிரி 1 லட்சம் ரூபாய் வச்சிருந்தீங்கன்னாக்கா 28,000 ரூபாய் உங்களுக்கு என்ன வந்துடும், டிவிடெண்டாவே வந்துடும் உங்களுக்கு. சரி, இவ்வளவு அதிகமா டிவிடெண்ட் கொடுக்குறாங்களே, கண்டிப்பா நம்ம டிவிடெண்ட் ஸ்டாக் மட்டுமே வாங்கிடலாமா? மற்ற ஸ்டாக் எல்லாம் எதுக்கு வாங்கணும், குரோத் ஸ்டாக் எல்லாம் எதுக்கு வாங்கணும்? நம்ம எல்லாமே டிவிடெண்ட் ஸ்டாக்கா வாங்கிடலாம்னாக்கா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த வேதாந்தான்ற கம்பெனியோட ஒரு 15 வருஷம் இந்த ஒரு ஸ்டாக் மூவ்மெண்ட்டை எடுத்து பாருங்க. நீங்க அங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பெரிய ஒரு பீக், அதுக்கப்புறம் ஒரு 70% ஃபால். 70% ஃபால் வந்து ஒரு நார்மலான ஒரு ஃபால் கிடையவே கிடையாது. இட் இஸ் அப்நார்மல் ஃபால். திரும்ப இந்த கம்பெனி அங்கிருந்து ஒரு 50% மேல போகுது, திரும்ப ஒரு 50% கீழே வருது, திரும்ப ஒரு 50% மேல 50% கீழே, திரும்ப ஒரு 50%. நீங்க எந்த ஒரு குவாலிட்டி கம்பெனியை எடுத்து பார்த்தாலும் 2006ல இருந்து எடுத்து பாருங்க, இல்ல 2010ல இருந்து எடுத்து பாருங்க, எப்படி இருக்கும்னாக்கா ஒரு மேல போகும், கொஞ்சம் கீழே வரும், திரும்ப மேல போகும், கொஞ்சம் கீழே வரும். இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாலட்டாலிட்டி இருக்கவே இருக்காது. எதனால இந்த கம்பெனி இவ்வளவு ஒரு வாலட்டாலிட்டி இருக்கு அப்படின்றதுனாக்கா, அந்த ப்ரமோட்டர்ஸ் என்ன பண்றாங்க, அதிகப்படியான டிவிடெண்டை எடுத்துக்கிறாங்க. சரி, எடுத்தா என்ன, இப்ப நீங்க கூட வந்து 1 லட்சம் ரூபாய் வேதாந்தால போட்டிருக்கீங்க, 28,000 ரூபாய் வந்துடுது அப்படின்னாக்கா இதுல 2 விஷயத்த நோட் பண்ணி பாருங்க. நம்பர் 1, அந்த 28,000 வந்துட்ட பிறகு நீங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணீங்க லெவல், இப்போ அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் என்ன அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அந்த ஸ்டாக் அப்ரிஷியேட் ஆயிருக்கா இல்ல டிப்ரிஷியேட் ஆயிருக்கான்னு. ஃபார் எக்ஸாம்பிள், யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டாக் பாட்டம்ல கரெக்டா இந்த ஒரு வேதாந்தா ஸ்டாக்கையே பாட்டம்ல வாங்கிட்டாருனாக்கா அவருக்கு 2 அட்வான்டேஜ். அவருக்கு டிவிடெண்டும் வந்துடும், அவருக்கு ஸ்டாக் அப்ரிசியேஷனும் வந்துடும். ஆனா யாரோ ஒருத்தர் ஒரு ராங் டைமிங்ல அந்த ஒரு வேதாந்தான்ற கூடிய ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டாரு, கொஞ்சம் பீக்ல இருக்கும்போது வாங்குறாரு, இல்ல பாதி பீக்ல வாங்குறாரு. அது என்ன ஆயிடுச்சு, அவர் வாங்கின டைம்ல இருந்து ஒரு 50% கரெக்ஷன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டாக் மட்டும் இல்லைங்க, நிறைய ஸ்டாக்ஸ் டிவிடெண்ட் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் நீங்க வாங்கின பிரைஸ்ல இருந்து இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா 20%, 30%, 40% நிறைய ஸ்டாக்ஸோட பேரை சொல்ல முடியும். இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்றோம் நம்ம இப்போ.
ஸோ அந்த ஒரு ஃபால் வந்துருச்சுனாக்கா உங்களுக்கு கேபிட்டல் அப்ரிசியேஷன் இருக்காது. இன்ஃபேக்ட் நீங்க போர்ட்ஃபோலியோல லாசஸ்ல இருப்பீங்க. ஆனா டிவிடெண்ட ரிசீவ் பண்ணிருப்பீங்க. அது கரெக்டான ஒரு இன்வெஸ்டிங் அப்ரோச் ஆனா கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்பர் 1 கேபிட்டல் அப்ரிசியேஷனுக்காக தான் செய்யறது, நாட் ஃபார் டிவிடெண்ட்ஸ். டிவிடெண்ட்ஸுக்காக யாரும் இன்வெஸ்ட் பண்றது ஒரு நல்ல ஒரு அப்ரோச் கிடையாது. அது ஒரு பை ப்ராடக்ட். இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட்ட வந்து அந்த கம்பெனி, ஒரு குவாலிட்டி கம்பெனி கொடுப்பாங்க. அதை எடுத்துட்டு போறதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. ஸோ வேதாந்தா பாத்தீங்கன்னாக்கா 28%, இந்துஸ்தான் ஜிங்க் பாத்தீங்கன்னா 20% டிவிடெண்ட் ஈல்ட். ஸோ எவ்வளவு டிவிடெண்ட் ஈல்டு வந்து ஒரு 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 குட் டிவிடெண்ட் ஈல்ட் தம் ரூல்ல தான் இருக்கா அப்படின்னு பார்த்தாக்கா, நீங்க நிஃப்டி 50 அதோட டிவிடெண்ட் ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50ன்றது வந்து இட்ஸ் அ குட் பேஸ்கெட் ஆஃப் ஸ்டாக்ஸ். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல டாப் 50 ஸ்டாக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 1.73%. அதுதான் வந்து ஆவரேஜ் டிவிடெண்ட் ஈல்ட் 1.73%. இவ்வளவு கன்ஃபியூஷன் இல்லாம என்ன பண்ணுங்க, 2% வச்சுக்கங்க. எனிதிங் மோர் தென் 2 இஸ் குட், இட்ஸ் டீசென்ட். டிவிடெண்ட் ஈல்டு. ஸோ நீங்க டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் வந்து உங்களுக்கு. ஸோ டிவிடெண்ட் அப்படின்னும் போது டிவிடெண்ட் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நிறைய இன்வெஸ்டர் ஒரு பெரிய ஒரு லாஸ்ல இருக்காங்க. திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா ஒரே ஒரு ஸ்டாக்கை பத்தின குவரி மட்டுமே வந்துகிட்டே இருக்கு. எதனாலனாக்கா நிறைய டிவிடெண்ட் கொடுக்குன்னு சொல்லி வாங்கி வச்சிடுறது. அப்புறம் அந்த போர்ட்ஃபோலியோ லாசஸ்ல இருக்கிறது. யாரெல்லாம் டிவிடெண்ட்ஸ் நிறைய கொடுப்பாங்க? இப்ப இந்த வேதாந்தா கொடுக்குறாங்கன்னாக்கா அந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பாத்தீங்கன்னாக்கா 66%, 70% வச்சுட்டு இருப்பாங்க அவங்க. ஒண்ணுமே இல்லைங்க. இந்த ப்ரொமோட்டர்ஸ்க்கு ப்ராஃபிட் வேணும்ன்றதுனால அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்ட சொல்லிட்டு அந்த ப்ராஃபிட்டை அவங்களே எடுத்துக்கிறாங்க. தே ஆர் ஜஸ்ட் புக்கிங் ப்ராஃபிட்ஸ். ஒரு கம்பெனி வந்து எல்லா ப்ராஃபிட்டையும் வந்து அவங்களே எடுத்துக்கிட்டாக்கா அந்த கம்பெனி வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படி கேபிட்டலை எம்ப்ளாய் பண்ணலனாக்கா கம்பெனி க்ரோ ஆகாது. அந்த ஸ்டாக் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இன்வெஸ்டர் டம்ப் பண்ணிடுவாங்க, ஆக்டிவா வாங்க மாட்டாங்க. எந்த கம்பெனியை மக்கள் ஆக்டிவா வாங்குவாங்க, துரத்தி வாங்குவாங்கனாக்கா அந்த கம்பெனி அடுத்த 5 வருஷத்துக்கு க்ரோ ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் இருந்தா மட்டும்தான் வாங்குவாங்க. ஸோ எந்த கம்பெனி எல்லாம் உங்களுக்கு நிறைய டிவிடெண்ட் கொடுப்பாங்கனாக்கா, நம்பர் 1 இந்த வேதாந்தா ஜிங்க் மாதிரி ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய செக்டார்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 பிஎஸ்யூ. பிஎஸ்யூவை யார் ரன் பண்றாங்க? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அவங்க தான் ஓனர், கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டுக்கு என்ன வேணும்னாக்கா கேஷ் ஃப்ளோஸ் தேவைப்படுது, அதிகமான கேஷ் ஃப்ளோஸ் தேவைப்படுது. ஸோ எந்தெந்த கம்பெனி எல்லாம் வந்து ஒரு வெரி ப்ராஃபிட்டபிள் கம்பெனியோ அந்த கம்பெனியில எல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட்டை திரும்ப எடுத்துருவாங்க. இந்த ரீசன்னாலதான் பிஎஸ்யூ ஸ்டாக் வந்து ஒரு பெரிய ஒரு குரோத்தை கொடுக்க மாட்டேங்குது. இப்போ பிரைவேட் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதோட ஆர்ஓஇ, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். அதோட வெல்த் கிரியேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப அப்நார்மலா இருக்கும். லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸ்ல நிறைய ஸ்டாக்ஸ் பேர் சொல்லலாம் நம்ம. ஆனா பிஎஸ்யூல வந்து வெல்த்தை கிரியேட் பண்ணவங்க ரொம்ப ரேர். இதனால ப்ராஃபிட் என்ன பண்ணிடுறாங்க, எடுத்துடுறாங்க. அதே மாதிரி எம்என்சிஸ் என்ன பண்றாங்கன்னாக்கா ப்ரிடாமினண்டா வந்து பேரண்ட் கம்பெனி தான் ஒரு பெரிய ஒரு ஹோல்டிங்கை வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு இந்தியன் கம்பெனி ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கும் அவங்களுக்கு, அந்த பேரண்ட் கம்பெனிக்கு ஒரு ப்ராஃபிட்டை எடுத்து கொடுக்கணுன்ற ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க, எம்என்சி கம்பெனியும் நிறைய டிவிடெண்ட்ஸை கொடுப்பாங்க அவங்க பேரண்ட் கம்பெனிக்கு. அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணும்போதும் உங்களுக்கு ஒரு கணிசமான டிவிடெண்ட் வரும் உங்களுக்கு. டாப் 10 குட் கம்பெனிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஐடி செக்டர்ல டிசிஎஸ், ஹெச்சிஎல், இன்ஃபோசிஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா 2+ மினிமம் டிவிடெண்ட் ஈல்ட். ஹெச்சிஎல் 3% டிவிடெண்ட் ஈல்ட் கொடுத்துட்டு இருக்கு. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், டெக் மஹிந்திரா எல்லாம் நல்ல டிவிடெண்ட். இது முக்கியமா என்னன்னாக்கா ஃபண்டமெண்டலி குட் கம்பெனிஸ், தே ஆர் கிவிங் மோர் தென் 2% ஆஃப் டிவிடெண்ட் ஈல்ட். அதைத்தான் நம்ம பார்த்தோம் தம்ப் ரூல்ல. எஃப்எம்சிஜி ஸ்பேஸ்ல ஐடிசி, ஹெச்யூஎல், ஈவன் பிரிட்டானியா கூட ஒரு நல்ல ஒரு டிவிடெண்ட் ஈல்ட் கம்பெனி. என்டிபிசி, கோல் இந்தியா, ஓஎன்ஜிசி, பிஎஸ்யூல நல்ல ஒரு குவாலிட்டியும் இருக்கு. காம்ப்ரமைஸ் குவாலிட்டியை நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம். அதே நேரத்துல அவங்க ஒரு டீசென்டான ஒரு டிவிடெண்டும் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க. அண்ட் அகெயின் டிஸ்க்ளைமர், திஸ் இஸ் மை பர்சனல் ரிசர்ச் அண்ட் இந்த ஒரு ஸ்டாக் நேம்ஸ் எல்லாம் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் ஷேர் பண்றேன் நான். நீங்க டிவிடெண்ட் மூலமா இன்வெஸ்ட் பண்ணணும், ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா யூ ஷுட் டூ யுவர் ஓன் ரிசர்ச். Tata Steel again is a very good company and the dividend yield is also very decent. சரி, எனக்கு இவ்வளோ ஆராய்ச்சி ரிசர்ச் இதெல்லாம் பண்ணவே தெரியாது. எனக்கு டைமும் இல்லை, அந்த ஒரு எக்ஸ்பர்டைஸும் இல்லை. நான் என்ன பண்றதுனாக்கா
டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடிஎஃப்ஏ இருக்கு. நிஃப்டி டிவிடெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இடிஎஃப்னு ஒண்ணு இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. நிம்மதியா என்ன பண்ணுங்க, அந்த மாதிரியான ஒரு இடிஎஃப் வாங்கி வச்சுட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு குட் குவாலிட்டி கம்பெனிஸ் வித் ஹை டிவிடெண்ட் ஈல்ட் அவங்களே செலக்ட் பண்ணி உங்க கையில கொடுத்துருவாங்க. உங்க வேலை அங்க வந்து சிம்பிளா முடிச்சிடும். யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்கிராச் யுவர் ஹெட். வேண்டாம். உங்களுக்கு அந்த எக்ஸ்பர்டைஸ் இருந்துச்சுனாக்கா அனலைஸ் பண்ணுங்க. எக்ஸ்பர்டைஸ் இல்லைன்னாக்கா இந்த மாதிரியான ஒரு டிவிடெண்ட் ஈல்ட் இடிஎஃப் வாங்கிடுங்க. லைஃப் இஸ் சிம்பிள். இட் இஸ் காமன் சென்ஸ். எதுக்காக வந்து மக்கள் இப்படி துரத்தி டிவிடெண்ட் ஸ்டாக்கை வாங்குறாங்க? அப்பார்ட் ஃப்ரம் டிவிடெண்ட் இந்த மாதிரியான ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னும் போது என்ன அட்வான்டேஜ்னாக்கா, ப்ராஃபிட் பண்ணாதானே அவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கம்பெனி எல்லாமே வந்து ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிஸ். ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிஸ்ல இருக்கும்போது growth இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு என்ன ஆகாதுனாக்கா உங்க போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ்க்கு போறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ ரிலையபிள் இன்கம், டிவிடெண்டும் வருது, அதே நேரத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியும் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து ஒரு என்ன பண்ணுவாங்க, ஒரு எஃப்டி கூட ஒரு கம்பேரிசனை வச்சுப்பாங்க. எனக்கு வந்து எஃப்டியில வரக்கூடிய மாதிரி ஒரு ரிட்டர்ன்ஸ் வருது, அதே நேரத்துல என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு பெரிய ஒரு வாலட்டாலிட்டி இருக்காது. ஸோ தட் இஸ் த ஒரு பெரிய அட்வான்டேஜ், பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ். உங்களுக்கு வந்து இஃப் யூ ரியலி வாண்ட் growth, அந்த டிவிடெண்டை என்ன பண்ணணும், ஹை டிவிடெண்ட்ஸை நிச்சயமா டம்ப் பண்ணிடணும். இல்லை எனக்கு டிவிடெண்ட் முக்கியம் அப்படின்னாக்கா அந்த டிவிடெண்டை வந்து எடுத்துட்டு போங்க, பெரிய ஒரு டிவிடெண்ட் வந்துடும். ஏன்னா நீங்க கேஷ் ஃப்ளோஸை எடுத்துட்டீங்க முன்னாடியேனாக்கா உங்களுக்கு அப்ரிசியேஷன் அந்த இடத்துல கட் ஆயிடும். பட் இட் இஸ் ஓகே, தட்ஸ் ஆல்சோ அனதர் ஸ்ட்ராட்டஜி. நிறைய பேர் கேஷ் ஃப்ளோஸ் வேணும்ன்றதுனால டிவிடெண்ட் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க அந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபேஸ்ல இருக்கீங்க, ஏதோ உங்க ரெகுலரா வந்து இதுல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு கேஷ் ஃப்ளோ வேணும், then you can choose dividend stocks. சேஃபா இன்வெஸ்ட் பண்ணணும், எனக்கு சேஃப்டி தான் முக்கியம். அகைன் யூ கேன் சூஸ் ஃபண்டமெண்டலி குட் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ். இதெல்லாம் வந்து டிவிடெண்ட் ஸ்டாக்கோட அட்வான்டேஜஸ். சரி, இந்த டிவிடெண்ட் டாக்ஸ் டாக்ஸேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 2020 என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா, இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் கிட்டேயே அந்த டாக்ஸேஷனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க 5000 ரூபாய்க்கு மேல உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் வந்துச்சுன்னா 10% டிடிஎஸ் அந்த கம்பெனியோ பிடிச்சிருவாங்க. 10% டிடிஎஸ் பிடிச்சிட்டு மிச்சத்தை வந்து உங்ககிட்ட வந்து டிவிடெண்டா கொடுத்துருவாங்க அவங்க. அண்ட் தென் இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு பே டாக்ஸஸ் ஆன் த டிவிடெண்ட்ஸ். உங்க இன்கம் ஸ்லாபுக்கு சூட்டபிளா என்ன ஆகும்னாக்கா அந்த டிவிடெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அது இப்போ என்ன பண்ண போறோம், உங்களுக்கு அந்த ஃபண்டமெண்டலா ஒரு குட் டிவிடெண்ட் ஸ்டாக்கை ஸ்கிரீனர்ல இருந்து நீங்க எப்படி நீங்களே வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு. ஐ எம் நாட் கோயிங் இன்டு இன்டெப்த் அனலைசிஸ். ஒரு டிவிடெண்ட் ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்களை வந்து நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய விஷயங்கள் குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர்ஸ்க்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனா நம்ம இந்த ஸ்கிரீனர்ல போயிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டுமே பண்ணும்போது இது ஒரு சிம்பிளான ஒரு ப்ராடர் அனலைசிஸ். இது மட்டுமே பத்தாது, பட் இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஐ வில் டேக் யூ டு ஸ்கிரீனர் நவ். அது எப்படி நீங்க வந்து பண்ணலாம். ஷேர் ஸ்கிரீன். ஓகே, உங்களுக்கு இந்த ஸ்கிரீனர் விசிபிளா இருக்கா? இப்போ screener visible இருக்குன்னா just tell me that the screener is visible. Krishna, screen visible for you, screener is visible for you. சரி, ஸ்கிரீனர் போயிட்டீங்கன்னாக்கா இப்போ நான் என்ன பண்றேன், உங்களுக்கு ஸ்கிரீன்ஸ் கிரியேட் நியூ ஸ்கிரீன், இந்த குவரி ரன் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு நான். இந்த குவரியில ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, we are discussing about dividends. So என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் வந்து dividend yield greater than, நான் என்ன சொன்னேன் 2% is good அப்படின்னு சொன்னேன் இல்லையா, you take it as 3%. ஸோ இந்த குவரியை ரன் பண்ணி பாருங்க. இப்போ நிறைய கம்பெனிஸ் வருது, பட் இந்த குவரி வந்து பத்தாது. ஸோ நம்ம ஐ எம் ஆடிங் ஒன் மோர் query to this and dividend yield 3% வச்சிருக்கேன். இப்போ நான் அடுத்தது வந்து ஒரு ஃபண்டமெண்டலி குட் ஸ்டாக்குக்கு எது ரொம்ப முக்கியம்னாக்கா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல். ப்ராஃபிட் எடுக்கிறீங்க, ப்ராஃபிட்டை திரும்ப அந்த கம்பெனியில் போட்டால் தான் அந்த கம்பெனி வந்து க்ரோ ஆகும். ஸோ
ROCE சொல்லக்கூடிய ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு which is greater than 15. let's see. இப்போ இந்த கொயரியை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அண்ட் வரக்கூடாது. ஸோ 43 ரிசல்ட் வந்திருக்கு இப்போ. சரி, இன்னும் கொஞ்சம் ஐட்டரேட் பண்ணி பார்க்கலாம். ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, லெட்ஸ் சே இது வந்து திஸ் இஸ் ஷுட் பி மோர் தென் 15%. முதல்ல 43 கம்பெனி வந்ததுல இப்போ எத்தனைனா 38 கம்பெனி ஆயிடுச்சு இப்போ. சரி, இன்னொரு கொயரி ரன் பண்ணலாம், ஃபைனல் கொயரி. அண்ட் எப்பவுமே when it comes to investing, invest with large cap companies or sizable companies. அப்படின்னும் போது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிரேட்டர் தென் 10,000 crore. இந்த கொயரியை இப்போ ரன் பண்ணி பாருங்க. கோல் இந்தியா, கேஸ்ட்ரால் இந்தியா, சிபிசிஎல், HCL டெக்னாலஜிஸ், ஆயில் இந்தியா, இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து குட் பெர்ஃபார்மிங். இது வந்து ஒரு ப்ராடரா நீங்க எப்படி வந்து டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக்கை ஐடென்டிஃபை, ஹை குவாலிட்டி அண்ட் குட் டிவிடெண்ட் ஈல்டு, இந்த ரெண்டு காம்பினேஷன்ல நீங்க வந்து யூ கேன் ரன் யுவர் ஓன் கொயரி. ஸோ திஸ் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் வே டு அண்டர்ஸ்டாண்ட், ஐடென்டிஃபை டிவிடெண்ட் ஈல்டு வித் ஹை குவாலிட்டி. பட் இது போதுமானா இது போதாது, நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கும். பட் ஒரு ப்ராடர் ஃப்ரேம் ஒர்க்ல இதை உங்களுக்கு சொல்றேன் நான். ஓகே, கூல் தென். ஸோ anything else pending with taxation நம்ம பண்ணிட்டோம். so this is all about dividend. hope this is ஒரு நல்ல ஒரு எஜுகேஷனா இருந்திருக்கும் உங்களுக்கு. I am happy to take questions. hi Karthik Gowda, hi Meghala, hi Naveen, hi Mr. Ramamurthy Palaniyappan, hi Mohan Raj, hi Selva Kumar. Happy to see you all. I'll take questions now. Okay, so Karthik first ஒரு question கேட்டிருக்காரு. It's not exactly from dividend. Good evening sir. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், HDFC Flexi Capல 2000 ரூபாய் சிப் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ HDFC இண்டெக்ஸ் நிஃப்டி 50ல பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. 2024க்கு ஐ ஆல்சோ ப்ரிஃபர் லார்ஜ் கேப்ஸ் ஆர் பெட்டர். ஸோ நிஃப்டி 50லயே அந்த இண்டெக்ஸ்லயே நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்து போடக்கூடிய 2000 ரூபாய் வந்து ஒரு நியூ எஸ்ஐபியா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஹஸ் க்ரோன் நிறைய, ஒரு ஃப்ராத்னு சொல்ல முடியாது, பட் வேல்யூவேஷன்ஸ் ஆர் வெரி ஹை. ஸோ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் டெஃபினெட்லி அ குட் ஆப்ஷன். இப்போ லைவ்ல வந்துட்டு இருக்க ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஒரு ஒர்க் ஷாப் டீடைல்ஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க. இஃப் இட் இஸ் யூஸ்ஃபுல் உங்களுக்கு அப்படின்னாக்கா அந்த டீடைல்ஸ், அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, யூ கேன் லுக் அட் இட். மோகன்ராஜ் அவரோட கேள்வி என்னன்னாக்கா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம டிவிடெண்ட் பேலன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு. கண்டிப்பா நான் சொல்லிட்டேனே உங்களுக்கு, அந்த நிறைய டிவிடெண்ட் ஸ்ட்ராட்டஜியை வச்சுன நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணலாம். இட்ஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட், பட் டோன்ட் ஃபோக்கஸ் டூ மச் ஆன் டிவிடெண்ட்ஸ். ப்ராஃபிட் எல்லாம் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு க்ரோத் அது கம்மியாயிடும். டிவிடெண்ட் வந்து ஒரு கம்மியான ஒரு பர்சன்டேஜ், யூ டிட்டர்மைன் எ பர்சன்டேஜ் ஆஃப் போர்ட்ஃபோலியோல. அந்த பர்சன்டேஜை வந்து எக்ஸீட் பண்ணாம இன்வெஸ்ட் பண்ணுங்க. டோன்ட் டேக் டிவிடெண்ட் ஆஸ் அ எக்ஸ்க்ளூசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அது எக்ஸ்க்ளூசிவா பண்ணாதீங்க. அதுக்குன்னு ஒரு பர்சன்டேஜை மட்டும் வச்சு அந்த அலோகேஷன்லயே உங்க டிவிடெண்ட் ஸ்ட்ராட்டஜியை பிளே பண்ணிட்டு இருங்க. தட் வுட் பி வெரி வெரி ஐடியல் ஃபார் யூ. How to find breakout stock after selecting dividend payouts? கார்த்திகோட கேள்வி அது. How to find out breakout stocks? என்ன ஆகும்னாக்கா, ஒரு ப்ராஃபிட்டை வந்து அவங்க டிவிடெண்டா கொடுத்துட்ட பிறகு ஒரு ஸ்டாக் என்ன ஆகும்னாக்கா நிச்சயமா அது கொஞ்சம் கீழே வரும், அந்த ஒரு ஃபால் இருக்கும். தட் இஸ் வெரி நேச்சுரல் அது. ஆனா அந்த பிரேக் அவுட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா, there are two ways to identify breakout. Number one வந்து அந்த ஒரு ஸ்டாக்குக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா டெக்னிக்கலா சொல்லக்கூடிய சப்போர்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் ஒண்ணு இருக்கும். நான் வந்து உங்களுக்கு வேதாந்தா ஸ்டாக் காமிச்சல, இப்ப பாருங்க திரும்ப ஐ எம் டேக்கிங் யூ டு த ஸ்கிரீன், பிரசன்ட் ஸ்கிரீன். ஸ்கிரீனர்ல ஐ வில் ஷோ யூ த லைவ் ஸ்கிரீன் அகைன் ஒன் மோர் டைம்.
எஸ். ஸோ இந்த ஸ்க்ரீனர்ல பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்றவங்களுக்கு வேதாந்தா அப்படின்னு ஒரு கம்பெனியை வந்து கிளிக் பண்றேன் நான். ஹை டிவிடெண்ட் பேயிங் கம்பெனி. ஈல்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 28%. சூப்பரா வந்து ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி. நான் இந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிடுறேன் நான். ஸோ இந்த கீழே இருக்கிறதெல்லாம் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மேல இருக்கிறதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னுவாங்க. இதுல ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம் நீங்க. எப்பெல்லாம் இந்த ஸ்டாக் வந்து 50 ரூபாய்க்கு வருதோ அப்பெல்லாம் இந்த ஸ்டாக் ஒரு பெரிய ஒரு ஹை போயிருக்கு. பட் 50 ரூபாய்க்கு வரும்போதெல்லாம் கண்டிப்பா 100% மேல போகுமான்னு கேட்டாக்கா அதுக்கு கொஞ்சம் நீங்க ஃபண்டமெண்டல்ஸும் பார்க்கணும் நீங்க. அண்ட் இந்த செக்டார் ரொட்டேஷனும் பார்க்கணும். இந்த ஒரு சிக்லிக்கல்னு சொல்லுவாங்க. பட் ப்ரிடாமினன்ட்லி whenever it is touching this level, இந்த லெவல் பாருங்க 1, 2, 3 3 முறை இப்ப டச் பண்ணும் போதும் என்ன ஆயிருக்குன்னா இந்த ஸ்டாக் ஒரு பெரிய ஒரு பிரேக் அவுட்டை கொடுத்துருக்கு. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னாக்க ஒரு 200 டைம்ல வரும்போதே பிரேக் அவுட்டை கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ என்ன பண்ணணும்னா நீங்க இந்த பீக்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிவிடெண்ட் மட்டும்தான் வரும். பட் இந்த ஸ்டாக் என்ன ஆயிடும், உங்களுக்கு ஒரு 30% 40% ஒரு பெரிய ஒரு ஃபாலை கொண்டு வந்து கொடுத்துரும். PGINVTன்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியும் அப்படிதான். அது 2021ல ஐபிஓக்கு வந்துச்சு. இப்போ 2003ல இப்போ என்ன ஆகுனாக்கா ஐபிஓ பிரைஸை விட அது வந்து கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னாக்கா அந்த 2 வருஷத்துல மட்டுமே 25% கொடுத்துருக்கு அது டிவிடெண்ட். 25% அப்படின்னாக்கா 2 வருஷத்துல 25னா ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா 12% டிவிடெண்ட். ஸோ உங்களுக்கு ஈக்விட்டில இருந்து வரக்கூடிய அந்த லாங் டேர்ம் ரிட்டர்ன் வந்துடுச்சு. பட் அந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்குமே வந்து நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ லாஸ்ல தான் இருந்திருக்கும். ஸோ அந்த பிரேக் அவுட் என்ன பண்ணணும், இந்த ஒரு சப்போர்ட்டை வச்சு நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஃபண்டமெண்டல்ஸையும் நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். ஓ மை காட், மைக் மியூட் ஆயிடுச்சு. எவ்வளவு நாள் மியூட் ஆச்சு தெரியல எனக்கு. ஸோ ஐம் டேக்கிங் திஸ் கொஸ்டின் அகைன். தீமேட்டிக் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஸோ தீமேட்டிக் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாக்கா நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அடிஷ்னலா ஒரு ரிஸ்க்கும் வந்துகிட்டே இருக்கும் உங்ககிட்ட. நீங்க நார்மலா வந்து ஃபிளெக்ஸி, லார்ஜ் கேப், மிட் கேப், மல்டி கேப்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா மார்க்கெட் ரிஸ்க் மட்டும்தான் இருக்கும். மார்க்கெட் மேல போகும்போது உங்க ஃபண்ட்ஸ் மேல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும். மார்க்கெட் கொஞ்சம் கீழே வரும்போது உங்க ஃபண்ட்ஸுமே கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அது. பட் செக்டாரல் ஃபண்ட், தீமேட்டிக் ஃபண்டை சூஸ் பண்ணும்போது மார்க்கெட் சிக்லிக்கலும் உங்களுக்கு நீங்க வந்து அடிஷ்னலா வாட்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா மார்க்கெட்ஸ் என்ன பண்ணும், அவுட் ஆஃப் ஃபேவர் ஸ்டாக்ஸ் போறதுக்கு பெரிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2020 அண்ட் 2021ல ஐடி கண்ணா பின்னான்னு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தது. அதே மாதிரி 2020 அண்ட் 2021 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹெல்த் கேர், ஃபார்மா, ஹாஸ்பிட்டல்ஸ், லெபார்டரிஸ் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு பெஸ்ட் ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்டு இருந்தாங்க. என்ன ஆயிடுச்சுனாக்கா 2022க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு மியூட்டட் ரிட்டர்ன், நெகட்டிவ் ரிட்டர்ன் இந்த ரெண்டு செக்டார்ல. ஸோ நீங்க தீமேட்டிக் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது இத மாதிரியான ஒரு
அடிஷ்னல் ரிஸ்க் கண்டிப்பா இருக்கும். யூ ஷுட் பி வெரி செலக்டிவ் வென் சூசிங் த தீமேட்டிக். என்னோட அட்வைஸ் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, ஐசிஐசிஐ ஃபண்ட்ல தீமேட்டிக் அட்வான்டேஜ் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு. என்ன பண்றாரு மிஸ்டர் சங்கர் நரேன், அவரே பர்சனலா இந்த தீமேட்டிக் அட்வான்டேஜ் ஃபண்டை மேனேஜ் பண்றாரு. அவர் என்ன பண்ணுவாருனாக்கா, ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 10 தீமேட்டிக் ஃபண்டுல அந்தந்த காலகட்டத்துக்கு பிசினஸ் சிக்லிக்கல்ஸ், மார்க்கெட் சிக்லிக்கல்ஸ்க்கு ஃபேவரா இருக்கக்கூடிய செக்டார்ல அவர் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பார், ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ நீங்க ஒரு செக்டாரை சூஸ் பண்றதுக்கு பதிலா ஐசிஐசிஐ தீமேட்டிக் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அந்த ஒரு பர்டன் இருக்காது உங்களுக்கு. யூ லீவ் த டிசிஷன் டு த ஃபண்ட் மேனேஜர். Thank you, Ganesh. Hope I answered. Can we go for small caps for dividend? Anbu Vanda. You are taking too much of risk on small cap space. Go with large or large and mid. The dividends இருக்கும்போது. Okay, best of ROI, return on investment. ராமூர்த்தி, யா அது இன்டெப்த் அனலைசிஸ் பண்ணணும் அது. ஸோ ஸ்க்ரீனர்ல ஐ திங்க் ஐ ஹவ் டன் தட் இல்லையா? அதே மாதிரி நீங்க வந்து இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணாலே வந்து யூ வில் கெட் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் ROI-ல. ஆர் இஃப் யூ வாண்ட் மீ டு டூ, ஐ வில் டூ அ செப்பரேட் வீடியோ ஆன் ROI. ஓகே, நாட் ஆடியபிள், ஆடியோ மிஸ்ஸிங். ஸோ சாரி, ஐ திங்க் தட் சம்ஹவ் மிஸ் ஆயிடுச்சு. ஐ திங்க் இஸ் ரெஸ்டோர்ட் நவ். ஓகே, கூல். வாட் அபவுட் டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்ட்ஸ்? ஒரு கொஸ்டின் வந்திருக்கு லிங்க்டின் யூசர். டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்ட்ஸ் இஸ் அ குட் ஸ்ட்ராட்டஜிங்க. இட்ஸ் அ நோ பிரெய்னர். யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்வெட், யூ டோன்ட் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் டிவிடெண்ட் ஈல்டு என்ன, ஹை குவாலிட்டி என்ன, ஃபண்டமெண்டல்ஸ் என்ன, இது எல்லாம் நீங்க வந்து மறந்துட்டு ஹாப்பியா அந்த டிவிடெண்ட் ஈல்டை மட்டும் நீங்க சூஸ் பண்ணி அந்த ஸ்டாக்லயே அந்த மாதிரியான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல ETF-ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து it's a good investment approach. விக்கி மணியலிங்கம், பெஸ்ட் ஸ்மால் கேப் அப்படின்ற ஃபண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காரு. இப்பதான் நான் என்ன பண்ணியிருந்தேன்னாக்கா, நவம்பர்ல தான் போட்டிருந்தேன். நான் 40%க்கு மேல ரிட்டர்ன் கொடுத்திருந்த பெஸ்ட் ஃபண்ட்ஸ், அதுல 3 ஃபண்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருந்தேன். அகைன் டிஸ்க்ளைமர், வாங்குறதா இருந்தீங்கன்னா டூ யுவர் ஓன் ரிசர்ச். நம்பர் 3ல இருக்கக்கூடியது டாடா ஸ்மால் கேப், நம்பர் 2ல இருக்கக்கூடியது நிப்பான் ஸ்மால் கேப், நம்பர் 1ல இருக்கக்கூடியது குவாண்ட் ஸ்மால் கேப். So I told you straight, not beating around the bush. But do your own analysis, Vicky Maniyalingam. Any multi-bagger stock, Mahendra Bhupati, I'll do a video, Mahendra Bhupati. ஏன்னா multi-bagger stock-க்கு பேரை மட்டும் சொல்றது நல்லாவே இருக்காது. எதனால இந்த ஸ்டாக் வந்து கேன் பி a multi-bagger stock அப்படின்ற மாதிரியானக்க அதுக்கான ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லணும். பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவ், நீங்க வந்து ஃபண்டமெண்டல்ஸை மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு மல்டி பேக்கரை சூஸ் பண்ணவே முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். அது ஒரு பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ்க்கு வந்து அடுத்த 5 வருஷத்துல எந்த மாதிரியான பொட்டன்ஷியல் இருக்கு ஃபார் க்ரோத், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு மல்டி பேக்கர்ன்றதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஐ வில் டூ அ வீடியோ ஆன் தட். கோடீஸ்வரன் அவர் கேட்கக்கூடிய கேள்வி, ஷேர் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் யுவர் அனாலிசிஸ் ஃபார் நெக்ஸ்ட் 15 years. ஃபைனான்ஸ் ஒரு டைனமிக் வேர்ல்ட். இட் இஸ் an evolving மார்க்கெட். ஃபைனான்ஸ்ன்றது இன்னைக்கு வந்து there are lot of factors are involved in finance. இந்தியா வந்து ஒரு ஐசோலேட்டட் மார்க்கெட்டே கிடையாது. யூஎஸ்ல ஏதாவது ஒன்று ஆகுதுன்னாக்கா அதோட இம்பாக்ட் இந்தியாவிலையும் இருக்கும். ஸோ நீங்க டைரக்டா நெக்ஸ்ட் ஒரு 15 yearsன்னு நீங்க வந்து ப்ரிடிக்ட் பண்றது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். I would say it's impossible to சொல்ல முடியாது, but it is extremely difficult. Look at 5 to 7 years. அந்த 5 to 7 yearsல என்ன ட்ரெண்ட்ஸ் எமர்ஜ் ஆகுது, அந்த 5 to 7 yearsல மைக்ரோ மேக்ரோ ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி எல்லாம் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய அன்பிரிடிக்டபிள் ஈவெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு, ஒன் ஆஃப்டர் அதர். இந்த 3 வருஷம் மட்டும் எடுத்து பாருங்க, 15 வருஷத்தை விட்டுருங்க, இந்த லாஸ்ட் 3 years மட்டும் பாருங்க. 2020ல எதிர்பார்க்காத கோவிட், அதுக்கப்புறம் வந்து 2021ல ரஷ்யா உக்ரைன் வார், அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்காத ஒரு 40 years இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய இன்ஃபிளேஷன், ஸ்லாப் ஆன் த ஃபேஸ் மாதிரி யூஎஸ்ல. அது அவங்க கட்டுக்குள்ள இன்ன வரைக்கும் கொண்டு வரல. அதுக்கப்புறம் ரெசெஷன் பத்தின ஒரிஸ் வந்தது. எப்பா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது அந்த ஒரு கல்ஃப் கான்ட்ராவர்சி, திரும்ப ஒரு வார் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
இப்படின்னு வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு தான். ஆனா இதை எல்லாத்தையும் தாண்டி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு ஃபென்டாஸ்டிக் ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. ஸோ என்ன பண்ணணும்னாக்கா ஸ்டாக் மார்க்கெட் வந்து இது மாதிரியான நியூஸுக்கு என்ன பண்ணணும்னா ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ இந்த நியூஸ் ஃபியூச்சர்ல வரக்கூடிய நியூஸ் நம்ம இன்னைக்கு உட்காந்துட்டு சொல்லவே முடியாது. நெக்ஸ்ட் ஒரு 5 to 7 இயர்ஸ்க்கு இந்தியா இஸ் இன் வெரி 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 ஸ்வீட் ஸ்பாட். நம்ம மார்க்கெட் வந்து 3.5 ட்ரில்லியன்ல இருந்து எப்படியும் ஒரு 5.56 ட்ரில்லியன் கண்டிப்பா பை 2030 நிச்சயமா அச்சீவ் பண்ணும். ஸோ அந்த ஒரு growth நீங்க வந்து கண்டிப்பா ஸ்டாக் மார்க்கெட்ல பார்க்கலாம். ஸோ சங்கீதா குமார் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி, லம்சம் பண்ணலாமா 3 lakhsக்கு ஃபிளெக்ஸி கேப் புல் மார்க்கெட்ல கைட் பண்ணுங்க. லம்சம் பண்ணலாம், தப்பு இல்லை. நீங்க என்ன பண்ணுங்க, சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னாக்கா லம்சம் எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ண போறேன்றதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஃபிளெக்ஸி கேப்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் ஃபண்ட் ஐட்ரேட் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க, 3 லட்சத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த கம்பெனில இருக்கக்கூடிய லிக்விட் ஃபண்ட்ல போட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அந்த லிக்விட் ஃபண்ட்ல இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாசத்துக்கு அதை சிஸ்டமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ இன்டீரியம் பட்ஜெட் February 1 வரும். அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன்ஸ் வருது ஏப்ரல் மந்த். ஸோ ப்ரிடிக்ஷன்ஸ் சொல்ல முடியாது எப்படி இருக்கும்ன்றதுக்கு. ஸோ என்ன பண்ணுங்க, நீங்க சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் ஃபார் 6 months. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். ஐடிஆர் ஃபார்மா ஆர் கோல்ட், கோடீஸ்வரன் கேட்கக்கூடிய கேள்வி. Gold is not a comparison with ITR Pharma. Gold is an asset class where ITR Pharma is a sector. ஸோ நீங்கள் அந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணாதீங்க. இட் இஸ் ஆப்பிள் அண்ட் இட் இஸ் ஆரஞ்ச். ஐடிஆர் ஃபார்மான்னு சொல்லும்போது இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ஃபாலுக்கு அப்புறம் ரெண்டுமே ஒரு எமர்ஜிங் ட்ரெண்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு ஐடிஆர் ஃபார்மா போத் கேன் கிவ் யூ குட் ரிட்டர்ன்ஸ். ஆனால் அந்த ஐடி வந்து இன்னமுமே பார்த்தீங்கன்னா ஐடி வந்து இட் இஸ் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட். ஸோ நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் இல்லாம அது வந்து லார்ஜ்லி டிபெண்ட் ஆன் ஹவு யூஎஸ் மார்க்கெட் இஸ். பட் இன் ஜென்ரல் இட் வில் டூ வெல். ஐடிஆர் ஃபார்மா நெக்ஸ்ட் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து டெஃபினட்டா இட் இஸ் அ குட் பிக், குட் பிளேஸ் டு ஸ்டே இன்வெஸ்டட். ஏன்னா எதை நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியை தொட்டாலும், மேனுஃபேக்சரர், ஆட்டோமொபைல், ஃபுட்டு, எந்த இண்டஸ்ட்ரி, ஃபைனான்சியல் சர்வீசஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸ், ஆட்டோ, எதை தொட்டாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ ரிக்வயர் ஐடி சப்போர்ட். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியா இருக்கலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருக்கலாம், ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் சப்போர்ட் தேவைப்படுது. ஐடி வில் டூ வெல். பட் ரொம்ப வேல்யூவேஷன்ஸ் அதிகமாயிட்டதுனால அதோட டிமாண்ட் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இப்போ யூஎஸ் மார்க்கெட், எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல அவங்க கொஞ்சம் ரெசெஷன்ஸ்ல இருந்து இப்பதான் வெளியே வராங்க. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் இட் வில் டூ வெல். டைரக்ட் ஸ்டாக்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட், விச் ஒன் இஸ் த பெஸ்ட்? அன்பு, தேங்க்ஸ் ஃபார் திஸ் கொஸ்டின். இது என்னோட ஃபேவரட். இது டைரக்ட் ஸ்டாக்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். எங்க டைரக்ட் ஸ்டாக்ஸ்ல வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாக் பிக் பண்ணக்கூடிய எக்ஸ்பர்டைஸ் இருக்கு. வாலட்டாலிட்டினா என்னன்னு தெரியும், மைக்ரோ மேக்ரோ ஃபண்டல்ஸ் ஆஃப் த கண்ட்ரியை அனலைஸ் பண்ண முடியும், பிஸ்னஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ப்ராஃபிட் மார்ஜின் தான் என்னன்னு தெரியும், பிஸ்னஸ் வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு எப்படி இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்படி இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, என்னால ஹை ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னாக்கா டைரக்ட் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, தப்பே கிடையாது. பட் மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர் இந்த ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்காது. எனக்கு இந்த ஃபைனான்சியல் சர்வீசஸ்ல மட்டுமே ஒரு 21 வருட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் இருக்கு. அண்ட் ஐ எம் கன்சிஸ்டன்ட்லி 2021 40-45% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் டைரக்ட் ஸ்டாக்ஸ், 40 to 45% ரிட்டர்ன். அண்ட் மார்க்கெட் சைட்வேஸ்ல இருக்கும்போது 2022ல ஐ மேட் 40-45% ரிட்டர்ன்ஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட். 2023ல ஐ மேட் another 45% ஆஃப் ரிட்டர்ன்ஸ். நான் கன்சிஸ்டன்டா ஸ்டாக் மார்க்கெட்ல ரிட்டர்னை பார்த்தாலும் என்னோட மணி 70% ஆஃப் மை மணி இஸ் இன்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ பிக்கப் ஸ்ட்ராட்டஜி. உங்க போர்ட்ஃபோலியோல எவ்வளோ % மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எவ்வளோ % ஸ்டாக்னு நீங்க டிவைட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ எனக்கு வந்து 70% மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், 30% ஸ்டாக். தட் இஸ் ஹவ் ஐ பிளே வித் மை மணி, ஐ இன்வெஸ்ட். ஏன்னா லாஸ்ட் 3 இயர்ஸா மார்க்கெட் வந்து இட் வாஸ் இன் ரோலர் கோஸ்டர் ரைட். அப்படி இருந்தாலுமே ஐ எம் மேக்கிங் ப்ராஃபிட், வெரி குட் ப்ராஃபிட், ஹேண்ட்ஸ் குட் ப்ராஃபிட். அப்படின்றதுனால அந்த கன்சிஸ்டன்ட் இருக்கிறதுனால 30% மணி வச்சிருக்கேன் நான். அட் த சேம் டைம் எனக்கு ஒரு ஸ்டடி ரிட்டர்ன்ஸ் போதும், மாடரேட் ரிட்டர்ன்ஸ் போதும். ஐ எம் வெரி ஹாப்பி. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து மார்க்கெட் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் 12%. ஸோ நீங்க நல்ல ஃபண்ட்ஸை நீங்க பிக்கப் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா 16 to 18% பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி வித் இட். ஸோ மை 70% ஆஃப் த மணி இஸ் வித் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நீங்க என்ன பண்ண போறீங்கன்றத
உங்களோட எக்ஸ்பர்டைஸை பொறுத்து, ரிக்வயர்மெண்ட் பொறுத்து நீங்களே சூஸ் பண்ணணும். இந்துஸ்தான் ஜிங்க் வாங்கலாமா? மகேந்திர பூபதி. இல்லைங்க, ஐ டோன்ட் நோ ரியலி. பிகாஸ் நான் இந்துஸ்தான் ஜிங்கை பத்தின குவாலிட்டி, இந்துஸ்தான் ஜிங்கை பத்தின ஃபைனான்சியல்ஸ், இந்துஸ்தான் ஜிங்கை பத்தின வேல்யூவேஷன்ஸ் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் சொல்ல முடியும். எந்த ஒரு ஃபண்ட் மேனேஜருமே பாத்தீங்கன்னா ஒரு 30 to 35 ஸ்டாக்ஸ் தான் ரெகுலரா வந்து ஃபாலோ அப் பண்ணிட்டே இருப்பாரு. ஐ எம் ஆல்சோ என்னோட வாட்ச் லிஸ்ட்ல ரேடார்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் ஒரு 30 to 35. இந்துஸ்தான் ஜிங்க் இஸ் நாட் இன் மை ரேடார். இந்த கொஸ்டினுக்கு என்னால இப்ப ஆன்சர் பண்ண முடியாது. ரிசர்ச் பண்ணா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். கணேஷ் சங்கரலிங்கம் அகைன், மஹேந்திரா மேனு லைஃப் நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எடுத்துட்டு வராங்களே, இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஐ எம் அ வெரி கன்சர்வேட்டிவ் அட்வைசர். மாடரேட் கூட இல்லைங்க, ஐ வுட் டேர்ம் மை செல்ஃப் ஆஸ் கன்சர்வேட்டிவ். பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து ப்ரொடெக்டிங் த மார்ஜின் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். சேஃப்டி ஆஃப் கேபிட்டல் அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ நான் என்ன பண்ணுவேன், சேஃபா வந்து when it comes to direct stocks, I stick myself mostly to large and mid. When it comes to mutual funds, mostly I stick to top 15 companies. I don't take high risk with the small companies. அவங்களுக்கு அந்த ஒரு ரிசர்ச் பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக் ரெக்கார்டு இருக்காது. லாஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு ட்ராக் ரெக்கார்டு இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் தட் ரிஸ்க் ஃபார் மை செல்ஃப் ஆர் ஃபார் மை இன்வெஸ்டர்ஸ். பாரத் 22 FOF ஒரு பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 400 ஃபண்ட் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ எல்லா ஃபண்ட்ஸை பற்றின நம்ம அனலைசிஸ் அண்டர்ஸ்டாண்ட். மொத்தம் மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 3500 ஃபண்ட்ஸ் இருக்கு. இட் இஸ் நாட் பாசிபிள் டு ட்ராக் ஈச் அண்ட் எவ்ரி ஃபண்ட். ஸோ பாரத் 22 ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் ஐ டோன்ட் நோ. அதை போர்ட்ஃபோலியோவை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் என்னன்றதை பார்த்து அதுக்கப்புறமா வந்து ரிஸ்க் ரிட்டர்ன் மேட்ரிக்ஸ் பார்த்தா மட்டும்தான் அது நல்ல ஃபண்டா இல்லையான்னு சொல்ல முடியும். பேங்க் ஸ்டாக் ராஜபிரியன் பேங்க் ஸ்டாக்ஸ் கேட்கிறாரு. Instead of just telling the name, I am very very bullish on bank for next 5 years. இந்தியன் எக்கானமி நல்லா பண்ணும்போது பேங்க்ஸ் எப்பவுமே சுப்பீரியரா ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பா கொடுக்கும். ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னாக்கா நிறைய குட் பெர்ஃபார்மிங் பேங்க்ஸ் இருக்கு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் டெல்லிங் த நேம், நான் ஐ வில் டூ இட் ஆஸ் அ வீடியோ. பேங்க் ஸ்டாக்ஸ் எதனால இந்த பர்டிகுலர், ஏன்னா பேங்க்குங்கிறது வைடு ஸ்பெக்ட்ரம்ங்க. இப்போ பிரைவேட் பிளேயர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு HDFC, ICICI, ஆக்சிஸ், கோட்டக் மஹேந்திரா, இண்டஸ்இண்ட் அந்த லீக்ல விட்டுடலாம் நீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த சின்ன சின்ன பேங்க்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஃபெடரல் பேங்க், இந்த சவுத் இந்தியன் பேங்க், இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இது மாதிரியான பேங்க்ஸ் எல்லாம், கரூர் வைசியா பேங்க்ஸ் இதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த PSU பேங்க்ஸ், கனரா பேங்க், SBI பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா. பட் ஸோ இது எல்லாத்துலயுமே வந்து எது பெஸ்ட் பிக்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க இந்த ஐபேக் ஐஸ்கிரீம் ஷாப்ல போயிட்டு ஒரு 25 ஐஸ்கிரீம் இருக்கும். எல்லாமே இட்ஸ் குட் ஐஸ்கிரீம்ஸ் தான், ஃபிளேவர் நல்ல ஃபிளேவர் தான். பட் நீங்க வந்து அதுல ஒண்ணு தானே செலக்ட் பண்ண போறீங்க. ஸோ தட் ஷுட் பி எக்ஸ்ட்ரீம்லி சூசி அது. ஸோ அதை மாதிரியா வந்து ஒரு பேங்க் ஸ்டாக்கை நான் கண்டிப்பா ஐ வில் டூ அ வீடியோ. ஹரி தனராஜ், நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் எஸ்ஐபியில், மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டாக்ஸ் வாங்கலாமா? நானே சொல்லிட்டேன், அந்த கேள்விக்கான பதில சொல்லிட்டேன். நான் என்னோட 70% ஆஃப் மை மணி இஸ் இன்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போது அந்த ஒரு ஹாபி, நாட் ஃபார் ரிட்டர்ன்ஸ், டெஃபினெட்லி நாட் ஃபார் ரிட்டர்ன்ஸ். எனக்கு அந்த ஒரு அனலைசிஸ் ரொம்ப பிடிக்கும், அந்த ஸ்டாக் அனலைசிஸ். ஸோ இந்த மெட்ரிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். எந்த ஸ்டாக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது நெக்ஸ்ட் ஒரு 3 to 6 months ஆர் 1 year. ஸோ இந்த அனலைசிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால ஐ ஆம் புட்டிங் 30% ஆஃப் மை மணி இன்டு ஸ்டாக்ஸ், நாட் ஃபார் ரிட்டர்ன் ஓரியன்டட். I am a very moderate investor. I also advise my investors accordingly. 16% ரிட்டர்ன்ஸ் வந்தா சூப்பர். மார்க்கெட் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் 12, பெஸ்ட் குட் ரிட்டர்ன்ஸ் 15%, 18 வந்ததுன்னா சூப்பர் ரிட்டர்ன்ஸ். ஸோ அதுக்கு நமக்கு தேடி போய் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்க வந்து ஒரு 1 கோடி ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் மியூச்சுவல் ஃபண்ட்ல, வாட் நெக்ஸ்ட், நவ் ஐ கேன் டேக் மோர் ரிஸ்க்னா அப்போ நீங்க வந்து பார்க்கலாம். ஆக்சிஸ் மிட் கேப், நிறைய நல்ல மிட் கேப்ஸ் இருக்கு. ஆக்சிஸ் மிட் கேப்பும் இட்ஸ் அ குட் மிட் கேப், பட் நாட் இன் டாப் 3. PGIM மிட் கேப் அகெயின் நிறைய நல்ல மிட் கேப் இருக்கு. PGIM மிட் கேப் வாஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் மிட் கேப் இன் 2022. 2023ல சில மிஸ்டேக்ஸ் பண்ணதுனால இட் இஸ் நாட் இன் த டாப் 3. 5 year ரிட்டர்ன் பாத்தீங்கன்னாக்கா PGIM மிட் கேப் இன்னுமே இருக்கு. பட் 2023ல பாத்தீங்கன்னாக்கா இட் இஸ் நாட் தேர். எல்லாமே வந்து I'll do a video. I'm going to do a video on top 5 mutual funds, top 5 large cap, top 5 mid cap, top 5 flexi cap, top 5 small caps. இது எல்லாம் வந்து லைன் அப் பண்ணி வச்சிருக்கேன் நான்.
Additionally, I will do good performing dividend stocks for 2024. Definitely I will do a video so that Sivagami, Subhaya, நீங்க கண்டிப்பா அதுல பாத்துடலாம். அன்பு, I take it as a last question because 7:45 ஆயிடுச்சு. What parameters we should focus when we are taking on mutual funds? முதல்ல வந்து நீங்க பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கங்க, அதுக்கு ஒரு 50% வெயிட்டேஜை கொடுங்க. 1 year, 3 year, 5 year, 7 year, 10 year கன்சிஸ்டண்டா அது வந்து பெஞ்ச்மார்க்கை பீட் பண்ணியிருக்கா பாருங்க. அடுத்தது ரிஸ்க் ரிவார்டு மேட்ரிக்ஸ். ஒரு ஃபண்டு நிறைய அதிகமா ரிஸ்க் எடுத்து அதிக ரிட்டர்னை கொடுத்தா வாங்காதீங்க. இட் ஷுட் டேக் மாடரேட் ரிஸ்க் அண்ட் ஆல்சோ இட் ஷுட் டெலிவர் குட் ரிட்டர்ன். அதுக்கு நிறைய மெட்ரிக்ஸ் இருக்கு. ஷார்ப் ரேஷியோ இருக்கு, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் இருக்கு, வாலட்டிலிட்டியில ஆல்ஃபான் இருக்கு, பீட்டான் இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அண்ட் அது ஒரு 20%. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட். அவங்க எத்தனை கம்பெனியில இன்வெஸ்ட் பண்றாங்க, எத்தனை செக்டார்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய செக்டார்ஸ் எல்லாம் கம்பெனிஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அந்த போர்ட்ஃபோலியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபண்டு மேனேஜர் ஒரு நல்ல ஜாப் பண்றாரா, இந்த ஃபண்டு அடுத்த 5 வருஷத்துக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமா. ஏன்னா பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் பாஸ்ட். 2022 வரைக்கும் பெஸ்ட் பெர்ஃபார்மிங்கா இருக்கக்கூடிய பிஜிஐ மிட் கேப் 2023ல பண்ணல. ஸோ டேபிள்ஸ் கேன் டர்ன். பட் போர்ட்ஃபோலியோவை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பர்டைஸ் இருந்துச்சுனாக்கா, this is how you need to analyze mutual funds. I take this as a last question. Ganesh Sankaralingam என்ன கேட்டிருக்காருன்னா, SBI and டாட்டால இருக்கக்கூடிய ஃபோக்கஸ்டு ஃபண்ட்ஸ் நல்லா இருக்கு, அது அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறாரு. ஃபோக்கஸ்ட்ல பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னாக்கா, கான்சென்ட்ரேட்டட் ரிஸ்க் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுல நீங்க நார்மலா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா ஒரு 50ல இருந்து 60 கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஆனா நீங்க ஃபோக்கஸ்ட்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா 20, மேக்சிமம் 25. ஸோ அப்போ என்ன ஆயிடும்னாக்கா அதுல பெரிய ஒரு ரிட்டர்ன் வரத்துக்கும் பாசிபிலிட்டி இருக்கு, பெரிய ஒரு ஃபால் வரத்துக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. இந்த சைட்வேஸ் மார்க்கெட்ல நிறைய ஹை பெர்ஃபார்மிங் ஃபோக்கஸ் ஃபண்ட்ஸ், நிறைய ஃபோக்கஸா இருக்கலாம், ஆக்சிஸ் ஃபோக்கஸா இருக்கலாம், பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ் என்ன ஆயிடுச்சுனாக்கா அந்த ரிட்டர்னை வந்து சைட்வேஸ் மார்க்கெட்ல கொடுக்க முடியல, 2023லயும் கொடுக்க முடியல. ஒரு பெரிய ஒரு ஃபாலை பார்த்தாங்க அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம். ஸோ இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட் ஃபோக்கஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் கோ வித் பிளெயின் மல்டி, ஃப்ளெக்ஸி, லார்ஜ், மிட், ஸ்மால். That's better. Okay, so thank you so much for joining this live and listening for all this information. It's such a pleasure, such a pleasure, such a pleasure. இன்னொரு வீடியோஸ் அண்ட் லைவ்ஸ் வந்துட்டே இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் பாருங்க, இஃப் இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ. அந்த மேற்கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, I'll see you in another video and I'll see you next live is coming Sunday 7 p.m. See you. Bye bye. Thank you all.